بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக இந்த உலூமுல் ஹதீஸை எந்த நூலிலிருந்து நடத்தப் போகிறோமோ அந்த நூலை பற்றி நூலுடைய அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் அந்த முகத்திமா இப்னு ஸலாஹ் என்ற நூலுடைய முன்னுரையை பார்த்து முடிச்சிட்டோம். முன்னுரைக்கு அப்புறம் பொருள் அட்டவணை, பொருள் அடக்கம் என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். அதில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த கித்தாபில் என்னென்ன தலைப்பில் எல்லாம் செய்திகளை சொல்லி இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி நம்பர் போட்டு என்ன செய்கிறாருன்னா அதில் உள்ள உள்ளடக்கத்தை சொல்கிறார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்களை திரட்டியிருக்கிறாரே என்று தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முழு விளக்கத்தை உள்ள நூலில் பார்த்துருவோம். தலைப்பு தான் பொருளடக்கத்தில் மேலோட்டமான விளக்கத்தை இதில் பார்த்துட்டா போதும். முழுமையான விளக்கங்களை நூலில் அவரே சொல்லுவார், அதில் பார்த்துக்கலாம். இப்போ பொருள் அட்டவணைக்கு வாங்க. வஹாதிஹி, இதுதான். ஃபஹ்ரஸத்து அன்வாஇஹி, அந்த ஹி என்பது அதுன்றதுக்குள்ள அது எதுன்னா இல்முல் ஹதீஸ். அன்வாஇ இல்மில் ஹதீஸ், இல்முல் ஹதீஸ் வகைகளின் அட்டவணையாகும், பொருளடக்கமாகும். வஹாதிஹி, இதுதான். ஃபஹ்ரஸத்து அன்வாஇஹி, ஹதீஸ்கலை வகைகளின், அன்வா என்றால் வகைகள், ஹதீஸ்கலை வகைகளின் பொருள் அட்டவணை ஆகும் அப்படின்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறார். அல் அவ்வளு மின்ஹா, அவற்றில் முதலாவது, நான் இந்த நூலில் திரட்டியிருக்கிற ஹதீஸ்கலை வகைகளில் முதலாவது மஅரிஃபத்து ஸஹீஹி. மஅரிஃபத்து என்றால் அறிந்து கொள்ளுதல். அரஃப என்றால் அறிந்தான். இந்த அரஃப என்பதற்கு இர்ஃபான் என்று ஃபெலான்கிற அடிப்படையிலையும் மஸ்தர் சொல்லுவாங்க. மஅரிஃபத்து மீமை போட்டு சொல்லக்கூடியது மஃபீலத்துங்கிற அடிப்படையிலையும் மஸ்தர் வரும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம், 33 வகையாக 3 எழுத்து சொற்களுக்கு 33 மஸ்தர்கள் இருக்குது. எந்தெந்த சொல்லுக்கு எப்படி வரும்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னு முன்னாடியே உங்களுக்கு மஸ்தர் வகையை சொல்லிட்டோம். அந்த மஸ்தர் தான் மஅரிஃபத்து என்றால் அரஃப என்பதனுடைய மஸ்தர். அரஃபண்டா அறிந்தான், மாரிஃபத்துனா அறிதல். எது அறிதல்? அதை சஹீஹில் இலாபத்து பண்ணியிருக்காரு. மாரிஃபத்து ஸஹீஹி, சஹீஹ் என்கிற வகையை அறிதல். சஹீன்னா என்னது நம்ம உள்ளே பார்க்க போகிறோம்ல, அதனால் சஹீன்னு வச்சுக்கிடுவோம். மாரிஃபத்து சஹீன்னா சரியான ஹதீஸு. சரியான ஹதீஸை சரியானது மினல் ஹதீஸி, ஹதீஸுகளில் சரியானதை அறிதல். முதல் பாடம் என்னென்னு கேட்டால், சரியான ஹதீஸுக்கு உரிய இலக்கணம் என்ன, அதெல்லாம் விவரமாக சொல்லுவார். அதை முதல் பாடமாக அமைச்சிருக்கார். மாரிஃபத்து ஸஹீஹி மினல் ஹதீஸி, ஹதீஸில் சரியானவற்றை அறிந்து கொள்ளுதல் ஒன்றாவது. ரெண்டாவது ஹதீஸில் ஹசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசன்கிறது அதுவும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் சஹீஹுடைய தரத்தில் இருக்காது. சஹீஹ்னா அதனுடைய அறிவிப்பாளர்கள்லாம் ஒரு 80-90 மார்க்கு அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அது சஹீஹும்பாங்க. ஒரு பாஸ் மார்க் லெவலில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அது ஹசனும்பாங்க. ஃபெயில் மார்க்கை வந்தால் பலவீனன்றுவாங்க. ஹசன் என்பதும் சரியானது தான், ஆனால் சஹீ அளவுக்கு சரியானது இல்லை. அதனால் ஹசன் ஒன்று பிரிக்கிறாங்க. முழு விவரம் அதில் பார்த்துக்குருவோம். இப்போ ஒரு சொல்கிறது அசானி. இரண்டாவது மாரிஃபத்துல் ஹசனி, ஹசனை அறிந்து கொள்ளுதல், ஹசன் என்ற வகையை அறிந்து கொள்ளுதல். மின்ஹுண்டா மினல் ஹதீஸி, ஹதீஸில் ஹசனை அறிந்து கொள்ளுதல். முதலாவது பாடத்தில் சஹீண்டா என்னன்னு விளக்குவார். ரெண்டாவது பாடத்தில் ஹசன் என்றால் என்னன்னு விளக்குவார். அது சாலிசு. மூன்றாவது மாரிஃபத்துல் லைஃபி, பலவீனமானதை, லைஃபான ஹதீஸுகளை அறிந்து கொள்ளுதல். மினல் ஹதீஸி, மின்ஹுண்டா மினல் ஹதீஸ், ஹதீஸில் லைஃபானதை அறிந்து கொள்ளுதல். அது மூணாவது பாடத்தில் லைஃப்ண்டா என்ன, அதுக்குரிய காரணங்கள் என்னன்னு என்ன செய்வார், விளக்குவார். அர்ராபியூ, நாலாவது மாரிஃபத்துல் முஸ்னதி,
முஸ்னது என்ற வகை ஹதீஸில் முஸ்னது என்ற வகையை அறிந்து கொள்ளுதல். முஸ்னது என்றால் என்னன்னு கேட்டால், ரசூல்லா சொன்ன செய்தியை மட்டும் சொல்லாமல் ஒரு கித்தாபு எழுதுகிறார்ல ஆசிரியர், அவருக்கு யார் யார் வழியாவெல்லாம் இது கிடைச்சிச்சின்னு போடுவார் லிஸ்ட்டு, அறிவிப்பாளர் வரிசை சனது, அந்த சனதை அறிந்து கொள்ளுதல். மாரிஃபத்துல் முஸ்னது என்றால் முஸ்னதுங்கிற வகையை அறிந்து கொள்ளுதல்னா சும்மா கால ரசூலுல்லாண்டா அதுக்கு வந்து சனது இல்லாத ஹதீஸாக போயிடும். சனது உள்ளதுன்னா என்ன, அதிலிருந்து அந்த வரைக்கும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ சனதுகளை சனதுன்னு சொன்னால் அந்த கித்தாபை எழுதின ஆசிரியரில் இருந்து ரசூல்லா வரைக்கும் இந்த செய்தி யார் யார் வழியாக கிடைத்ததுன்னு போடுவாங்கள்ல, அந்த பெயர் பட்டியல் உள்ளதுக்கு பேர் தான் முஸ்னது. அதை அறிந்து கொள்ளுதல். முழு விளக்கம் வந்து அதில் விளக்கிடுவார். அல் ஹாமிசு, அஞ்சாவது மாரிஃபத்துல் முத்தசிலி, முத்தசிலை அறிந்து கொள்ளுதல். இத்தசலை என்றால் இணைந்தான், சேர்ந்தான். முத்தசிலி என்றால் சேர்ந்தது. அப்போ சேர்ந்ததுன்னா என்ன இருக்குன்னா, ஒரு அறிவிப்பாளருக்கும் அடுத்த அறிவிப்பாளருக்கும் இடையில் யாரும் விடுபடாமல் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்கிட்டே வரும்ல, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் முத்தசில்மாங்க. முஸ்னதில் எப்படி இருக்கும்னு கேட்டால், அபு ஹுரைரா வழியாக இஸ்மாயில் வழியாக மூசான்னு இப்படி போட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ள சந்திப்பு இருக்குதா தொடர்பு இருக்குதான்னு அதை காட்டாது. முத்தசில்னா என்ன வந்துடும்னு கேட்டால், இவர் அவர்கிட்ட சந்திச்சிருக்காரு, அவர் இவர்கிட்ட சந்திச்சிருக்காரு, அவர் ஒவ்வொருவரும் தனக்கு முந்தைய அறிவிப்பாளர்கள்ட்ட நேரடியாகவே கேட்டார்கள், அப்படி வரக்கூடியதுக்கு தான் முத்தசில்மாங்க. முத்தசில்னா என்னது, ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, நூலாசிரியர் அவருடைய ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு, அவருடைய ஆசிரியர்கிட்ட நேரடியாகவே கேட்குறாரு. இப்படி எல்லாமே யாரை விடுபடாமல் ஒருத்தர் சந்தித்தாங்கன்ற டீட்டெயிலோடு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் முத்தசில். அதை அறிந்து கொள்ளுதல். அஞ்சாவது, அது கூடுதலாக விளக்குவார், மூடலாக இவ்வளோ விளங்கிட்டால் போதும், பாடம் தானே. ஆறாவது வந்து ஹதீஸில் மர்ஃபூன்னு சொல்லுவாங்க. மர்ஃபூங்கிற வகையை அறிந்து கொள்ளுதல். அசாதிசு, ஆறாவது மாரிஃபத்துல் மர்ஃபூஐ, மர்ஃபூஐ பற்றி அறிந்து கொள்ளுதல். மர்ஃபூன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவோட சம்பந்தப்படுத்தின செய்திக்கு மட்டும்தான் மர்ஃபூம்பாங்க. ஒரு செய்தி இருக்குது, அபூபக்கர் அங்கே போனார் வந்தார்னு அவருடைய செய்தியாக இருக்கிறது, அது மர்ஃபூ கிடையாது. உமர் இப்படி சொல்லுதார், அது மர்ஃபூ கிடையாது. உமர் இந்த துவாவை ஓதினார், அது மர்ஃபூ கிடையாது. உமர் வந்து ஹஜருல் அஸ்வதை பார்த்து இப்படி சொன்னார், அதெல்லாம் மர்ஃபூ கிடையாது. ஏன், அந்த சொல்லோ செயலோ நபி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதுக்கு வந்து மர்ஃபூங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மர்ஃபூண்டா என்னென்னு கேட்டால், ரஃபாண்டா உயர்த்தினான், மர்ஃபூண்டா உயர்த்தப்பட்டது அர்த்தம் அதுவாக இருந்தாலும் அதனுடைய கருத்து என்னென்றால், இந்த செய்தி நபி வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அது என்ன செய்கிறாங்கன்னா, மர்ஃபூங்கிற வார்த்தையை போட்டோன்னு விளங்கிக்கிறேன், இது மர்ஃபூவான ஹதீஸு அப்படின்னா என்னது, ரசூல்லா சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ மாரிஃபத்துல் மர்ஃபூஇ, மர்ஃபூஐ பற்றி என்ன செய்கிறது, அறிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாபியு, ஏழாவது மாரிஃபத்துல் மௌகூஃபி, மௌகூஃபை அறிந்து கொள்ளுதல். வக்கஃபண்டா நிறுத்தினான், வக்ஃபு செய்கிறதுங்கிறோம்ல, ஓதும்போது வக்ஃபு செஞ்சு ஓதுறோம்ல, வக்கஃபண்டா நிறுத்தினான். மௌகூஃப்னா நிறுத்தப்பட்டது. எங்கே நிறுத்தப்பட்டுச்சு, ரசூல்லா வரைக்கும் போகாமல் சஹாபியோடு நின்றும் பாருங்க, சஹாபியோடு நின்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மௌகூஃப். இப்போ ஒரு ஹதீஸில் வருது, உமர் அப்படி சொன்னார், அலி இப்படி சொன்னார், இப்னு அப்பாஸ் அப்படி செஞ்சார், ரசூலுல்லாவுக்கு சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. அப்படியான ஒரு விஷயங்களாக இருந்தால் அந்த மாதிரி வகைக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, மௌகூஃப் உண்டு. இப்போ இவ்வளோ விளக்கம் சொல்லாமல் ஒரு அலி ரலியல்லாஹு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஒருத்தர் ஆதாரம் காட்டுறேன்னு வைங்க, இது மௌகூஃபா, இதையும் ஆதாரமாக காட்டுறேன்னு ஒரு மௌகூஃபுங்கிற வார்த்தையை முடிச்சிடலாம். அதை மௌகூஃப்னா என்னென்னு கேட்டால், நபி சம்மந்தப்படாமல் சஹாபி சம்மந்தப்பட்டது. யார் சம்மந்தப்பட்டிருப்பா, சஹாபி சம்மந்தப்பட்டு இருந்தால் மௌகூஃபு. அந்த சொன்னது சஹாபியாக இருப்பார், அந்த செயலை செஞ்சது சஹாபியாக இருப்பார், அதுக்கு பேர் மௌகூஃபு. நபியாக இருந்தால் மர்ஃபூ. அதை அறிந்து கொள்ளுதல். விவரமாக பிறகு அறிய போகிறோம், சரியா. அஸ்ஸாமினு, எட்டாவது வந்து மாரிஃபத்துல் மக்தூஇ, மக்தூ என்கிற வகையை அறிந்து கொள்ளுதல். கத்தா என்றால் கட் பண்ணுறது, வெட்டுறது. கத்தாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, கத்தரிக்கோரால் அப்படி வெட்டுறோம்ல, அதுக்கு பேர் கத்தா. மக்தூ என்றால் வெட்டப்பட்டதுன்றதுக்கு அர்த்தம்.
அர்த்தம் அப்படி இருந்தாலும் ஹதீஸ் கலையில் அது இந்த சொல்லு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது தாபீன்களுடைய சொல்லு. அதாவது ஒரு செய்தி வருது, முஜாஹிது சொன்னார் அப்படின்ட்டு சனதோடைய வருது. எனக்கு அவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், கடைசியாக முஜாஹிது சொன்னார்னு வருது. முஜாஹிதுங்கிற ஒரு சஹாபி கிடையாது, அவருடைய சொல்லு அது, தாபீனுடைய சொல்லு. அப்போ தாபீன்களுடைய சொல்லாக இருந்தால் மக்குத்து மருஃபு மௌக்கூஃபுன்னா சஹாபியுடைய சொல் செயலாக இருக்கும். மௌக்கூஃப் என்பது, மக்குத்து என்பது என்னென்னு கேட்டால் சஹாபிக்கு அடுத்த ஆள் அவருடைய செயல். இது கத்தாதா சொன்னார், இக்ரிமா சொன்னார், முஜாஹிது செஞ்சார், இப்படி தாபீன்களாக இருக்கணும். அவங்க தாபீன்களாக சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவங்களாக இருந்தால், அவங்களுடைய சொற்கள் செயல்களை பற்றி பேசுவதாக இருந்தால், பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தால், அந்த ஹதீஸுக்கு என்ன பேரை சொல்லுவாங்க? இது மக்குத்துவம்பாங்க. மக்குத்துவம்னு ஆதாரம் கிடையாது, சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கிடலாம். வழங்குதா? மக்குத்துவம்னா வகி கிடையாதுல்ல, மௌக்கூஃபும் வகி கிடையாது, மர்ஃபூ மட்டும்தான் வகி. அப்போ வந்து மக்குத்துவம்ன்ற ஒரு வகை இருக்குது. இந்த மக்குத்துவம் உண்டான அர்த்தம் வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குல்ல, இதே மாதிரி முன்கத்தேன்னு ஒரு வகை இருக்கிறது, அதுக்கும் வெட்டுறது தான். இன்கத்தாண்டாலும் முறிந்ததுன்னு அர்த்தம், முன்கத்தி முறிந்தான்னு அர்த்தம். முன்கத்தி உண்ணா முறிந்ததுன்னு அர்த்தம், அதுவும் வெட்டப்படுறது தான். ஆனால் அது வேறு அர்த்தத்தில் ரெண்டு மக்குத்து முன்கத்தி ஒன்றா இருந்தாலும் இது முன்கத்தி அல்ல. ஒஹுவ கைருள் முன்கத்தி, முன்கத்தின் பின்னாடி சொல்லப்படுறாரு. மக்குத்தூண்டு ஒரு வகை இருக்கிறது, இது முன்கத்தியே கிடையாது, முன்கத்தி வேறு, அது வேறு. முன்கத்தின்னு சொல்லுவார்ல, அப்போ நான் அது விளைவிக்கிடுவோம். இப்போ என்னென்னு கேட்டால் மக்குத்தூண்டு ஒரு வகை இருக்குது. இது அது மக்குத்தூண்டா என்ன? தாபியன்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பற்றி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மக்குத்தூண்டு சொல்லுவாங்க. அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து தாசிவு, அதாவது மாரிஃபத்துல் முர்சலி. முர்சல்ங்கிற வகையை அறிந்து கொள்ள ஒரு ஹதீஸை போட்டு இது முர்சல்ன்றுவாங்க. முர்சல்ண்டா என்ன அப்படின்னு கேட்டால், அரசல்னா தொங்க விடுறது, தொங்க விடுற ஒரு பொருளை அந்த இடத்துல தொங்க விடுறதுன்னு அர்த்தம். அப்போ முர்சல்னா தொங்க விடப்பட்டதுன்னு அர்த்தம். அது அந்த அர்த்தத்தை வச்சலாம் இல்லை. அது இந்த ஹதீஸில் வந்து இந்த முர்சல்னு எதுக்கு சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முர்சல்னு எதுக்கு சொல்லுவாங்கன்ட்டு கேட்டால், இப்போ ரசூல்லா சொன்னதாக யார் அறிவிக்கணும்? சஹாபி தானே அறிவிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்று சொன்னால், செய்தாங்க என்று சொன்னால், அதை யார் பார்த்துருப்பாங்க? சஹாபி தான் பார்த்தோ கேட்டோ இருப்பாங்க. அப்போ சஹாபி அறிவித்தா தான் அது கரெக்டான விஷயமாக இருக்கும். ஆனால் சஹாபி இல்லாமல் சஹாபிக்கு அடுத்து உள்ள தாபி இருக்கார்ல, தாபி அறிவிக்கிறாரு. ஆனால் ரசூல்லா சொன்னதை அறிவிக்கிறார், தாபியுடைய சொல்லு கிடையாது, ரசூல்லா அறிவித்ததாகவே சொல்கிறார். அப்போ இக்ரிமாண்டு ஒரு தாபி இருந்தார், அவர் சொல்கிறாரு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா சொன்னார்கள் அப்படிங்கிறார். ரசூல்லா வரைக்கும் வந்துருச்சு இது. ஆனால் இது வந்து முர்சல்டு ஆயிரும். ஏன்னு கேட்டால், ரசூல்லாட்ட இவர் போய் கேட்டார், இவர் தாபி இல்லை, இவர் ரசூல்லா காலத்தில் இருக்கலை இல்லை இஸ்லாத்துக்கு வரலை, அப்படிப்பட்டவராக இருந்தாரே. ஆனால் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரே ஆனால், அது பிறந்திருந்தாரே ஆனால், அவங்கெல்லாம் வந்து தாபின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தாபி வந்து ஒரு ரசூல்லா சொன்னதை அறிவிப்பாரையானால் அதுக்கு பேர் முர்சல். அல்லது சஹாபி விடுபட்டிருந்தால் முர்சல், இப்படி கூட வச்சுக்கலாம். சஹாபியை மட்டும் கட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முர்சல். முர்சலை அறிந்து ஹதீஸுகள், சில ஹதீஸுகள் இருக்கும், ரசூல்லா சொன்னாங்கலாம் இருக்கும், ரசூல்லாட்டிருந்து யார் சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும். இவர் சஹாபின்னு வந்தால் மட்டும்தான் அது மர்ஃபூல போய் சேரும். இவர் சஹாபி இல்லைண்டா இது முர்சல் கொடியாந்துடும். ரசூல்லா பேரை பயன்படுத்தி இருந்தாலும் சரி, இவர் வந்து எப்படி கேட்டிருப்பார், நடுவில் தொங்க விட்டுவிட்டார ஆள் இல்லை, சஹாபி பேர் இல்லைன்னா இக்ரிமா எப்படி ரசூல்லாட்ட கேட்டிருப்பார், முஜாஹித் எப்படி ரசூல்லாட்ட கேட்டிருப்பார், ஹசன் பசரி எப்படி கேட்டிருப்பார், இப்னு சீரின் எப்படி கேட்டிருப்பார். ஹசன் பசரிங்க அறிவிக்கிறார், அவர் தாபியில் உள்ள ஆள். ஹசன் பசரி அறிவித்தா எப்படி அறிவிக்கணும்? எனக்கு இந்த சஹாபி சொன்னாங்க, அந்த சஹாபிக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னா தான் மர்ஃபூல வரும். ஹசன் பசரியே என்ன செய்கிறார்? டைரெக்டாக ரசூல்லா சொன்னாங்கங்கிறார். அப்போ இது வந்து சஹாபியை விட்டுட்டார், சஹாபி இல்லை. அப்போ யார்கிட்ட கேட்டான்னு தெரியலை. அது வந்து நம்ம ஆத்தண்டிக்கான இதில் வராத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு பேர் முர்சல், மாரிஃபத்துல் முர்சல். 9வது முர்சல்ங்கிற வகையை அறிந்து கொள்வது. முர்சல் வகைன்னா ரசூல்லா சொன்னதாகத்தான் செய்தி இருக்கு, அறிவிப்பவர் வந்து சஹாபியாக இருக்க மாட்டார், அடுத்தவராக இருப்பார். இது வந்து 9வது.
10வது மாரிஃபத்துல் முன்கத்தி. முன்கத்தி என்று சொன்னால் முறிந்தது, அதே அர்த்தம் தான். மக்குதூன்றோம்ல. இப்போ வந்து எல்லாத்துலேயும் முறிவு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சஹாபி விட்டுட்டு ஒரு தாபி அறிவிக்கிறார்ல, அங்கேயும் ஒரு ஆள் விடுபட்டு தான் இருக்குது, தொடர்பு அறுந்து போயிருக்குது. ஆனால் அது முன்கத்தின்னு சொல்லாமல் அது முர்சல்னு வேறு பேரை வச்சுவிட்டாங்க. அல்லது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தாபி வந்து என்ன செய்கிறாருன்னா தாபியுடைய சொல்லை வந்து அறிவிக்கிறாங்க. அப்படி வந்தாங்கன்னா அதில் இந்த மக்தூ இருக்குல்ல, தாபி வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய சொல் செயலை அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து மக்தூன்னு பேரை வச்சுவிட்டாங்க. இப்போ இது முன்கத்தினா என்னன்னு கேட்டால், தாபியின்களுக்கு பின்னாடி இதை சொல்கிறதா இருந்தால் ஒரு ஹதீஸை கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டினா தான் வழங்கும். இந்த ஒரு 8வது ஹதீஸை எடுத்துக்கிறோங்க புகாரியில். அந்த புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹதஸனா உபைதுல்லா அக்பரனா ஹல்லலா அன் இக்ரிமா அனிபுன் உமர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பேர் அதில் வருது. இந்த ஹதீஸில் வந்து இந்த சஹாபி இவர் தாபி இக்ரிமா வரைக்கும் விட்டுருங்க. இந்த இக்ரிமாவுக்கு பிந்தி வரக்கூடிய ஆட்கள் இருக்குல்ல, இதில் யாராவது கட்டாக இருந்தாங்கன்னா தான் முன்கத்தியும்பாங்க. முன்கத்தினா அங்கன கட்டானா தான் அதுக்கு முர்சல்னு வேறு பேர் வச்சுவிட்டாங்கல்ல. முர்சல் மௌகூஃப் மக்தூன்னு வேறு பேர் வச்சுட்டாங்க. அதனால் முன்கத்து என்றாலும் ஆள் விடுபட்டதுன்னு அர்த்தம். இன்கத்தானா அருந்ததுன்னு என்ன அர்த்தம், இவர்கிட்டருந்து அவர் கேட்கல, ஒரு ஆள் நடுவில் காணாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆளை வந்து முன்கத்தியும்பாங்க. முன்கத்தி எங்கேருந்து வரும்னு கேட்டால், இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உபைதுல்லா அறிவிக்கிறார், அவர் ஹல்லலா அறிவிக்கிறார். ஹல்லலா உபைதுல்லாவும் சந்திச்சாங்களான்னு பார்க்கணும். இங்கே ஹதஸனான்னு பச்சையாக வந்துருச்சு, சந்திச்சாங்கன்னு. போட்டு வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க இயலாது. அப்படி வந்து இதில் ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு தெரிய வந்தால் அப்போ வந்து அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் முன்கத்தின்னு ஆயிரும். இப்போ உபைதுல்லா என்பவர் வந்து ஹல்லலாட்டிலிருந்து அறிவிக்கிறார். ஆனால் 2 பேருடைய காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் மூத்தா போன பிறகு தான் இவர் பிறக்கிறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்தால் இந்த ஹதீஸில் தொடர்பு அருந்திருக்கிறது, முன்கத்தியாக இருக்கிறது. இதுக்கு வந்து முன்கத்தின்னா எங்கேருந்து வரும்னு கேட்டால், அதாவது தாபியுக்கு பிந்தி வரக்கூடிய ஆட்கள் யாராக விட்டுருந்தா, தாபியிலேருந்து கிதாப் ஆசிரியர் வரைக்கும் புகாரி மாதிரியான ஆளுக்கு 2-3 பேர் வரும். ஹாக்கிம் காலத்தில் பிந்தினவராக இருக்கிறனால 7-8 பேர் வரும். இப்னு அசாக்கிர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் 10-12 பேர் கூட அறிவிப்பாளர் வருவாங்க. அத்தனை பேர் வழியாக தான் நூல் அவர் கிடச்சிருக்கும். காலத்தால் முந்திய ஹதீஸ் கிதாபுகளில் வந்து அறிவிப்பாளர் வரிசை கம்மியான ஒரு 5-6 நம்பரில் முடிஞ்சிடும். காலத்தால் பிந்தி ஹதீஸை தொகுத்தவங்க வர்றாங்க, அவங்க அறிவுப்படுத்திங்கன்னா எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் ரசூல்லாட்ட போவதற்கு 12-15 பேர் தேவைப்படும். அதில் எங்கனையாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா முன்கத்தி ஆயிரும். எந்த இடத்துல தாபி வரைக்கும், தாபிக்கு அப்புறம் சஹாபி விடுபட்டுருந்தா முர்சல்னு வேறு பேர் இருக்கிறதுனால முன்கத்தி எங்கேருந்து கணக்கு எடுத்துக்கிறேன்னு, அந்த தாபிக்கு பிந்தி வரக்கூடிய ஆட்களில் அந்த யாராவது ஒருத்தர் விடுபட்டிருந்தால் இவரிடமிருந்து அவர்னு வருது. ஆனால் அவர் சந்தித்தது இல்லை, அது முன்கத்தி. முழுசாக பின்னாடி விளங்கிக்கிடுவோம். இது 10. 11வது வந்து அதாவது மாரிஃபத்துல் முஅல்லி. முஅல்லல்னாலும் அருந்ததுன்னு அர்த்தம். ஆனாலும் இதில் வந்து எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு ஹதீஸில் வந்து ஒரு ஆள் விடுபட்டிருந்தார்னு வைங்களேன், அது முன்கத்தின்னு சொல்கிறோம். சில ஹதீஸ் அறிவிப்பில் என்ன வரும்னு கேட்டால், நிறைய விடுபட்டிருப்பாங்க, ஒரு ஆள் விடுபட்டிருக்க மாட்டாங்க. உதாரணமாக ஏபிசிடி இஎஃப்னு ஒரு 4 எழுத்து வச்சுக்கிறோங்க. ஏகிட்டேருந்து பி அறிவித்தார், பியிலேருந்து சி அறிவித்தார், சியிலேருந்து டி அறிவித்தார், டிகிட்டேருந்து இ அறிவித்தார், இகிட்டேருந்து எஃப் அறிவித்தார். இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கிடுவோம். இந்த அறிவிச்சா வரும்போது ஏபிங்கிறது சஹாபி தாபின்னு விட்ருங்க, சியிலேருந்து வாங்க. சியிடமிருந்து டி அறிவிச்சான்னு இருக்குது. ஆனால் தேடி பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் காலத்தில் சம்மந்தம் இல்லை. சரி, அப்போ டியிலேருந்து இ அறிவிச்சார்னு வருது, அவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே ஒரு ஆள் விடுபட்டிருக்கார், 1க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ விடுபட்டது வந்து ஒரு ஆளுக்கு மத்தியில் ஒருவர் விடுபட்டிருந்தார்ன்னு சொன்னால் அதை முன்கத்தின்னு சொல்லுவோம். 2 பேர் விடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அல்லது 20 பேர் 10 பேர் 5 பேர் தொடர்ச்சியாக விடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் முஅல்லலும்பாங்க. முஅல்லல்னு சொன்னால் ரொம்ப அருந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒருக்கா அருந்தது வந்து முன்கத்தி, நிறைய அருந்ததுன்னா என்னது முஅல்லல்னு சொல்கிறோம். முஅல்லலுங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதுவும் முன்கத்தியே தான். முன்கத்தின்னா ஒரு இடத்தில் கட்டாயிருக்கும் சங்கிலி,
மூலல்னா நிறைய இடத்துல சங்கிலி கட்டுக்கட்டாக இருக்கும், சங்கிலி அறுந்து போயிருக்கும், சங்கிலி தொடர் வந்து அறுந்து போயிருக்கும். இதுவும் முன்கத்தி தான், முன்கத்தியுடைய வகை தான். நிறைய பேர் முன்கத்திங்கிற வார்த்தையை கொண்டு இதை சொல்லிடுவாங்க. அதை கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிக்கிறவங்க முன்கத்தி இல்லைப்பா இது மூலால் அதையும் தாண்டினது, அதில் ஒரு ஆள் விட்டதே பலவீனங்கிறோம், இதில் 2 ஆள் விடுபட்டிருக்கு, இவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அப்போ அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்கு சம்மந்தம் 3 ஆள் விட்டுச்சுன்னு வைங்க, இன்னும் பயங்கரமான பலவீனமாக போயிடும். இது பின்னாடி விளக்குவார் சரியா. அல்-ஹாதி அஷர 11வது வகை மாரிஃபத்துல் மூலலி, மூலல்ங்கிற வகையை விளக்குவது. இந்த பாடத்துக்கு மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உள்பாடம் கொஞ்சம் கொடுக்குறார். இந்த தலைப்பில் வந்து நிறைய தஃப்ரியாத்துன்னு எலிஹி, இந்த பாடத்தை அடுத்து வரும் எலின்னா என்னது வலா எலி, எலின்னா அடுத்து வர்றது பின்தொடர்ந்து வரும், எலிஹி இதை அடுத்து வரும் தஃப்ரியாத்துன் நிறைய உட்பிரிவுகள். பாடம்னு போட்டு என்ன செய்வார்னா கீழே இந்த மூலல்ங்கிற வகையிலேயே வகை வகையாக காட்டுவார். அதில் உட்பிரிவுக்கு அதுக்கு நம்பர் போடல, 11 சேர்க்கலை, 11 போட்டுட்டு மூலல்ங்கிறத சொல்லிட்டு என்ன செய்வார்னா அதில் உள் விஷயங்கள் இருக்கும்ல அதை விளக்குறதுக்காக வேண்டி பாடம் 1, பாடம் 2, பாடம் 3 சில தஃப்ரியாத்துகள். தஃப்ரியாத்துனா உட்பிரிவுகள், தஃப்ரீன்னா பிரிவு, தஃப்ரியாத்து என்றால் பிரிவுகள். நிறைய பிரிவுகள் வேறு அதில் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் பார்த்துக்கிறங்க. வரும் 11வது பாடத்தை வாசிக்கும் பொழுது அந்த மூலலையும் விளக்கிப்பட்டு என்ன செய்வார்னா உட்பிரிவாக சில விஷயங்களை அது தொடர்பான விஷயங்களை சொல்லுவார். அப்போ பார்த்து அது விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அவரே சொல்கிறார் என்னென்னு அதில் இருக்கும்னு கேட்டால் மின்ஹா ஃபில் இஸ்னாதி அல் முன் அனி, அன் என்ற வகை இஸ்னாதும் அதில் அடக்கம். ஒரு உட்பிரிவில் சொல்லுவார். அன் என்றால் என்னன்னு கேட்டால் பெரும்பாலும் ஹதீஸ் எப்படி வரும்னு கேட்டால் அஹ்பரனா மூசா, மூசா எனக்கு அறிவித்தார். கால அஹ்பரனா ஈசா, ஈசா அறிவித்ததாக அவர் சொன்னார். கால அஹ்பரனா ஐயூபு, ஐயூப் அறிவித்ததாக அவர் சொன்னார். கால அஹ்பரனா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அறிவித்த அவர் சொன்னார். கால ரசூலுல்லான்னு இப்படி அஹ்பரனா ஹத்தசனா இப்படி வரும் ஹதீஸுகளில். சில ஹதீஸுகளில் அஹ்பரனான்னு வராமல் ஹத்தசனான்னு வரும், அதே அர்த்தம் தான். சில ஹதீஸுகளில் சமயத்துன்னு வரும். சமயத்து ஐயூப, கால சமயத்து மூசா, கால சமயத்து ஈசா, ஈசாட்ட கேட்டேன். அப்போ எமக்கு அறிவித்தார்ன்ற வார்த்தையை கொண்டும் ஹதீஸை வந்து அறிவிப்பாங்க. நான் செவியுற்றேன்கிற வார்த்தையை கொண்டும் என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க. அப்படி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா செவியுற்றேன், நான் கேட்டேன், நமக்கு அறிவித்தார் அந்த வார்த்தையை விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா அன்கிற வார்த்தை ஐன் நூன் இருக்குல்ல அவர் வழியாகன்ற அந்த அன்கிற வார்த்தையை போட்டு என்ன செய்வாங்க எழுதிப்பாங்க. இப்படியே அன் மூசா, அன் ஈசா, அன் இப்ராஹிம், அனிபின் அப்பாஸ், அனின் நபின்னு வரும். இதில் எல்லாமே என்ன இருக்குது அன் இருக்குது, எல்லாத்துலேயுமே அன்னு தான் இருக்கும். அன்னு இருந்தால் என்னதுக்கு வரும்னு கேட்டால் அவர்கிட்ட இவர் அறிவிச்சிருக்காரு, கேட்டாரா இல்லையான்னு தெரியாது, கேட்டும் அறிவிச்சிருக்கலாம், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு வழியாக இவர்கிட்ட கேட்டும் அறிவித்திருக்கலாம். அப்போ அந்த அன் போட்டு அறிவிக்கிறது வந்து உறுதியாக கேட்டார் என்பதை சொல்லாது. ஆனால் சில இந்த புகாரி மாதிரி நூலில் அப்படி வந்துச்சுன்னா உறுதியான கேட்டார்கள்ங்கிற அர்த்தத்தை தரும். ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்டதை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிடுவார், அவர் நூலில் பதிவு பண்ணுவார், அந்த ரூல் வச்சுக்கிறதுனால. பல நூல்களில் வந்து இந்த அன் போட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நின்று என்ன செய்யணும், இவர் அன் மூசா நீசான்னு வருது. அப்போ மூசா வந்து ஈசா வழியாகன்ட்டு வந்திருக்கிறது. இந்த மூசாவுடைய காலம் என்ன, ஈசாவுடைய காலம் என்ன, இவருடைய மரணம் என்ன, அவருடைய மரணம் என்ன, இவர் வாழ்ந்த ஊர் என்ன, அவர் வாழ்ந்த ஊர் என்ன, இந்த மாதிரியெல்லாம் தேடி பார்த்து இவர் அவர்கிட்ட கேட்டாரா கேட்கலையான்னு ஒரு கண்டுபிடிச்சி அது முடிவு பண்ணுவாங்க. இது அன் போட்டாலும் இது வந்து செவியுற்ற ஒரு விஷயம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த அன் போட்டு அறிவிக்கிற ஹதீஸுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அன் அனா. அன் வருதுல, அன் அன என்று போட்டால் அன்கிற வார்த்தையை போட்டு அறிவித்தான். அன்கிறது ஒரு ஹர்ஃபு தான், அந்த ஹர்ஃபையை வினை சொல்ல ஆக்குறது. ஹர்ஃபை என்ன செய்கிறது வந்து வினை சொல்ல வந்து மாற்றிடுறது. அப்போ வந்து அன் அன ஐநூன் இது ஒரு ஃபஅல மாதிரி ஒரு ஃபேல் மாதிரி மாற்றுறாங்க. அப்படி மாற்றினா என்ன வரும்னு கேட்டால் அன அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அன் என்ற சொல்லை போட்டு ஹதீஸை அறிவித்தான்னு அர்த்தம். ஏன்னா ஹதீஸ் கலையில் தான் இதை உண்டாக்கியிருக்கிறாங்க இந்த சொல்லையை. ஹதீஸ் கலைக்கு முன்னாடி இப்போ அன்ங்கிற ஒரு சொல்லு கிடையாது.
அண்டா ஹர்ஃப் ஜருடைய ஹர்ஃப் மட்டும்தான் அப்போ முன்னாடியெல்லாம். இவங்க என்ன செய்கிறாங்க, அதிலேருந்து இந்த வார்த்தையை வந்து இவங்க இந்த துறைக்காக வேண்டி தயார் பண்ணுறாங்க. அப்போ அன அதிலேருந்து அன் அன் போட்டு அறிவிப்பவர், அன் போட்டு அறிவிக்கப்பட்டவை, அந்த வார்த்தை அன். அதாவது அன்கிறது வந்து ஐனு நூன் போடுறது வந்து ஒரு ஹர்ஃப். அவரிடமிருந்து, அவர் வழியாக, இப்ராஹிம்னா இப்ராஹிம் வழியாக என்று அர்த்தம் அதுவாக இருந்தாலும் ஹதீஸில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அன் போட்டு வர்றது வந்து நேரடியாக சந்தித்ததற்கும் அன் போடுவாங்க, நேரடியாக சந்திக்காததுக்கும் அன்னை போட்டு அறிவிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு எது ஆதாரமாகவும், நேரடியாக சந்தித்தா தான் ஆதாரமாகும். ஒரு ஆளை விட்டுருந்தாருன்னா ஆதாரமாக ஆகாது. அப்போ ரெண்டுக்கும் உள்ள அன் போட்ட ஹதீஸுகள் வந்து ஆய்வுக்கு வச்சுருக்கணும். அன் போட்ட இடங்கள்லாம் அந்த சந்திப்பு இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், வேறு ஆதாரங்களை வச்சு தேடி உறுதி பண்ணணும். அது பின்னாடி அதை பார்த்துக்குறோம், அந்த பாடம் வரும்போது பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிற என்னென்னு கேட்டால், மோதல்னு சொன்னால் விடுபட்டதுன்னு போடணும்ல, ஆட்கள் விடுபட்டது, அது அந்த பாடத்தில் உட்பிரிவுன்னு சொன்னார்ல, அந்த உட்பிரிவு தான் மின்ஹா, அந்த உட்பிரிவுகள் ஒன்று தான் ஃபில் இஸ்னாதில் அன் வகை இஸ்னாதை பற்றியதும் அந்த உட்பிரிவில் அடங்கும். அப்படி ஒரு உட்பிரிவு உள்ளே கொடுத்துருக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அன் போட்டு அறிவிக்கும் இஸ்னாது. அன் என்ன அர்த்தம், அன என்றால் ஃபேலாக மாற்றிடுவாங்க, அன் போட்டு அறிவித்தான். அன் என்றால் அன் போட்டு அறிவிக்கிற ஒரு ஆள். அனுன் என்று சொன்னால் அன் போட்டு அறிவிக்கப்பட்ட செய்தி, அந்த செய்திக்கு பேர் அன்னான். அப்போ இதெல்லாம் உட்பிரிவில் வரும். அந்த 11வது பாடத்தில் வந்து உட்பிரிவில் நான் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேங்கிறாரு, அங்கே பார்த்துக்குருவோம். மின்ஹா, அந்த உட்பிரிவில் உள்ளது தான் ஃபித் தாலீக்கு, தாலீக்கு சம்மந்தப்பட்டது. தாலீக் என்று சொன்னால் அதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு இருக்கும். ரசூல்லாவிட்ட இருந்து ஒரு சஹாபி சொன்னாரா, இப்னு அப்பாஸ் சொன்னாரா, இப்னு அப்பாஸ் சொன்னார் ரசூல்லா சொன்னதாக, இவ்வளோ மட்டும் ஒருத்தர் போடுறார். அதுக்கு முந்தி உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார், அம்புட்டு சனதையும் கட் பண்ணிவிட்டார். இதுக்கு பேர் தாலீக். புகாரிலே இது மாதிரி என்ன செய்யும், நிறைய ஹதீஸு தாலீக்கு வரும். ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சஹாபி சொன்னதை நிப்பாட்டியிருப்பார், அதுக்கு சனது காட்டியிருக்க மாட்டார். புகாரி பாடத்திலேயே இது மாதிரி ஒரு இடமோ 2 இடமோ வந்து நான் விளக்கியிருக்கிறேன். அது தாலீக். தாலீக்குன்னா என்னென்னு கேட்டால், சனது வந்து கட் பண்ணிவிட்டு இவர் போடுறது. இவர் வந்து ஹதீஸு லிஸ்ட்டில் அது கொண்டு வர மாட்டார் புகாரி. புகாரி தாலீக்குன்னா என்னென்னு கேட்டால், சில செய்திகளை பாடத்தை போடும் பொழுது ரசூல்லா சொன்னதாக இப்னு உமர் சொன்னார்னு ஒரு வார்த்தையை போடுவார். இதுக்கு என்ன சனது அங்கன்னா அவர் குறிப்பிடலை, அதனால் அது ஹதீஸ் நம்பரையும் போட மாட்டாங்க, அது நம்பரில் வராது. ஆனால் அதுக்கு பேர் தாலீக். தாலீக்கு என்று சொன்னால் சனது இல்லாமலோ முழு சனது இல்லாமலோ அறிவிக்கிறது. சனது ரசூல்லா சொன்ன செய்தியை முழு சனது இல்லாமல் ஒரு 5 பேர் ஒரு சனதில் வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 3 பேரை கட் பண்ணி விட்டுறது, முதல் 3 பேரை, பிந்தின 2 பேரை மட்டும் சொல்கிறது, அல்லது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சஹாபியை மட்டும் சொல்கிறது. அம்மா அந்த மாதிரி ஆட்களை வந்து கட் பண்ணிவிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு என்னது தாலீக்கு. அந்த தாலீக்கும் அந்த உட்பிரிவில் அடங்கும். தாலீக்கு பற்றி முழு விவரத்தை பின்னாடி பார்த்துக்குறோம். இப்போ வந்து ஒரு பொருளடக்கத்தில் வந்தாலும் அது என்னன்றது விளங்கிக்கிறணும்ல ஒரு மூடலாக, அதுக்கு தான் இதை சொல்லி கேட்டது. அது சாணி அஷர. 12வது வகை மாரிஃபத்து தத்லீசி. தத்லீஸுங்கிற வகையை தல்லச என்று சொன்னால் இருட்டடிப்பு செய்கிறது. தல்லசன நடத்தது இருட்டடிப்பு செய்கிறது. ஒரு எழுத்தை எழுதிட்டு மேலே இப்படி கருப்பு பெயிண்ட் அடித்து மறைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் தத்லீஸில் வரும். தத்லீஸ்ன்னு சொன்னால் நேரடி அர்த்தம் இருட்டடிப்பு செய்கிறது. இந்த ஹதீஸ் கலையில் தத்லீஸ்னா என்னன்னு கேட்டால், சில அறிவிப்பாளர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்னு கேட்டால், உதாரணமாக ஏங்கிற அறிவிப்பாளர் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து பிங்கிற அறிவிப்பாளர்கிட்ட படிச்சிருக்கிறார், வணங்குதா, பிங்கிற அறிவிப்பாளர்கிட்ட செய்தியை கேட்டிருக்கிறார். அந்த பி என்பவர் சிகிட்ட கேட்டிருக்கிறார். இதில் இந்த சி இருக்கிறார்ல, அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆளாக இருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் வந்து பின்னு வச்சுக்கிறங்களேன், அவர் அவ்வளோ பிரபலியமான ஆள் இல்லை. அவர் யார்கிட்ட படிச்சிருக்காருன்னு கேட்டால் சிகிட்ட படிச்சிருக்கிறாரு. அந்த சி வந்து ரொம்ப பயங்கரமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள். அப்போ ஏ வந்து நான் என்ன செய்கிறேன், பி சொன்னார், பிக்கு சி சொன்னார்னு சொல்வதை விட சி சொன்னார்னு நான் சொல்லி விட்ருவேன், பியை விட்டுருவேன். இவர் முக்கியமான ஆளாக இல்லை, இவர் சொன்னால் அவ்வளோக்கு அந்த செய்திக்கு வெயிட் வராது, எனக்கு இந்த ஆள் சொன்னார், அகமது பின் ஹம்பல் சொன்னார்னு போட்டு விட்ருவாங்க. அகமது பின் ஹம்பல் இவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அகமது பின் ஹம்பல் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார், அந்த ஒரு ஆள் தான் இவருக்கு சொல்லியிருப்பார்.
அப்போ தனக்கு தன்னுடைய ஆசிரியரை விட்டு விட்டு அதுக்கு முந்தின ஆசிரியரை சொல்வதற்கு பேர் தத்லீஸ். ஒரு அறிவிப்பாளர் வந்து அவர் யாரிடத்தில் ஹதீஸை கேட்டாரோ அவர்கிட்டேருந்து கேட்டேன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன செய்வார்னு கேட்டால் அதுக்கு மேலே போயிடுவார். இருட்டடிப்பு செஞ்சிடுறார். இருட்டடிப்பு அந்த நேரடி அர்த்தம் அதுவாக இருந்தாலும் நம்ம ஹதீஸ் கலையில் என்னன்னு கேட்டால், ஒரு அறிவிப்பாளர் தனக்கு அறிவித்தவரை விட்டுவிட்டு அவருக்கு அறிவித்தவரை என்ன செய்வதை குறிப்பிட்டு செய்தி அறிவிப்பது, அதுக்கு பேர் தத்லீஸ். சரியா? மாரிஃபத்து தத்லீஸ். அப்போ சில ஹதீஸ்களை பார்த்து என்ன செய்யணும், இவர்கிட்ட இவர் அறிவிச்சிருக்காருன்னு உள்ள தேடி பார்த்தா ரெண்டு பேரும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவர்கிட்ட கேட்டே இருக்க மாட்டார். அவர் யார்கிட்ட கேட்டிருப்பார், இன்னார்ட்ட தான் கேட்டிருப்பார். ஆனால் அவர் விட்டுப்பட்டு இவர் அறிவிச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸில் வந்து தத்லீஸ் இருக்குன்றுவாங்க. அப்போ அதனுடைய ஹுக்குமை என்ன? ஹுக்குமுல் முதல்லிஸு. அந்த தத்லீஸு செய்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவருக்கு பேர் முதல்லிஸு. அதாவது தத்லீஸுங்கிறது அந்த செயலுக்கு பேர். அந்த அந்த செயலை செய்கிறார்ல ஒரு அறிவிப்பாளர், அவருக்கு பேர் முதல்லிஸு. அந்த எந்த ஹதீஸில் தத்லீஸு இருக்குதோ அதுக்கு பேர் முதல்லஸ். தத்லீஸுங்கிறது செயலுக்கு பேர், முதல்லிஸுங்கிறது அந்த ஆளுக்கு பேர், முதல்லஸுங்கிறது அந்த ஹதீஸுக்கு பேர். எந்த ஹதீஸில் வந்து இந்த விளையாட்டு நடந்திருக்குதோ அந்த ஹதீஸுக்கு பேர் முதல்லஸும்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிறங்க, விரிவான விளக்க பின்னாடி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தானி அசர 12வது வகை என்ன என்றால் மாரிஃபத்து தத்லீசி, தத்லீஸையும் ஓ ஹுக்மு தத்லீசி, தத்லீஸுடைய ஹுக்குமையும் அறிந்து ஹுக்மி தத்லீசி, தத்லீஸுடைய ஹுக்குமையும் அறிந்து கொள்ளுதல், தத்லீஸையும் அறிந்து கொள்ளுதல், தத்லீஸுடைய ஹுக்குமையும் தத்லீஸு கொடுத்த சட்டங்களையும் அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது என்ன செய்கிறது. இது வந்து 12வதாக வச்சுட்டார். 12க்கு அப்புறம் 13 நாளைக்கு பார்ப்போம்.